ஸோ ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து HTML என்னென்னு பார்த்துருப்போம் கரெக்டாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த பேஜில் நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். விசுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் demo.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் அமுத்தி 1 அமுத்தி எக்ஸ்க்ளமேட்டர் சிம்பிள் அமுத்தி என்டர் அமுத்தினீங்கன்னா பேசிக்கான டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ டாக் டைப் HTML அப்படின்றது பார்த்தீங்கன்னா, HTML வந்து எந்த வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிக்கிறது தான் இந்த டாக் டைப் HTML அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து HTML lang ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் EN இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் உள்ள லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் இருக்குல்ல, ஸோ அதை தான் ஷார்ட்டாக EN அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் அதுக்கு ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஹெட்டு. இந்த ஹெட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் நேற்று பண்ண HTML அதிலே இருக்கேன் பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் சிம்பிள் போட்டு, இதுதான் ஹெட்டு. இதில் தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் மாடிஃபை பண்ணுறது தான் அதில் ஆகும். இப்போ வந்து மெட்டா கேரக்டர் கேரிஸ்டன் அப்படின்னு சொல்லி UTF-னு, இது வந்து லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுற ஃபார்மெட் இது. ஓகேவா, அதனால தான் இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஸோ அடுத்து மெட்டா நேம் வியூ போட்னா நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறது, லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்க்குறது, ஸோ இது மாதிரி நம்ம வெப்சைட்டை காமிக்கிறதுக்கு தான் இந்த வியூ போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இது வந்து டாக்குமெண்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த டாக்குமெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் சொல்லிட்டு ஹெட்டில், ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை நம்ம இங்கேருந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் டெமோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள் டெமோன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். நாளைக்கு வந்து பாடிக்குள்ளே வந்துட்டு எப்படி டைப் பண்ணுறது, அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு வீடியோ வேணால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய் கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ see you next.